தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. உத்திரம் நட்சத்திரம் இரவு 11:22 வரை, பிறகு அஸ்தம். இன்றைக்கு சஷ்டி விரதம். இன்றைக்கு காலை 8:42 வரை பஞ்சமி, அதற்கு பிறகு சஷ்டி. நாளை காலை 8:23 வரை இருக்கிறது. பொதுவாக சஷ்டி அன்றைக்கு, சஷ்டி என்பது 6வது திதி. சஷ்டி என்றால் 6வது திதி மட்டுமல்ல, போராடி முருகன் வெற்றி பெற்ற திதி. கந்தசஷ்டி என்று வரும் ஐப்பசி மாதத்திலே முருகப்பெருமான் அசுரனை சம்ஹாரம் செய்து போராடி வெற்றி பெற்ற நாள். எனவே வாழ்க்கையிலே மிகுந்த போராட்டம் இருப்பவர்கள் போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற திதிகளிலே முருகப்பெருமானை நாம் வழிபட வேண்டும். நீங்கள் பார்த்தால் இந்த முருகப்பெருமான் ஆலயங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டமாக வந்து கிரிவலமெல்லாம் வருவார்கள். அது மட்டுமல்ல, வழிபாடுகள் அர்ச்சனைகள் எல்லாம் செய்வார்கள். முருகப்பெருமானுக்கு ஒரு எளிய பாடல், ஒரு பாடல் படித்தால் கூட போதும். ஏதாவது ஒரு பாடல் சன்னதியிலே பாட வேண்டும். அற்புதமான பாடல், அருணகிரிநாத பெருமான் இயற்றிய பாடல். ஏறுமையில் ஏறி விளை யாடும் முகம் ஒன்று என்ற பாடல். ஆனால் சில பேர் அதை கோர்வையாக படிப்பார்கள். பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவர்தம் சொல்லின் பொருள் உணர்ந்துன்னு சொல்லி சிவபுராணத்தில் வரும். பொருள் உணர்ந்து படிக்கின்ற பொழுது அந்த முதல் வரியை பாருங்க. ஏறுமையில் ஏறி விளை யாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மணம்புணர வந்த முகம் ஒன்று. அதற்கு அடுத்த வரி, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும்னு சொல்றோம்ல. 6 முகத்துக்கு நம்மளே விளக்கம் சொல்லிடுறோம். நம்ம விளக்கம் சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட விளக்கம் கேட்கிற மாதிரி 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், அதுக்கு நீ அருளணும்னு சொல்லி கேட்கிறான். ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு அந்த வரியை எப்படி படிக்கணும்? 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும்னு நம்ம நிறுத்தி படிக்கணும். ஆன பொருள் என்றால் எனக்கு தேவையான பொருளை நீ அருள வேண்டும். 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளைன்னு படிக்கணும். சில பேர் 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும்னு படிப்பாங்க. பொதுவாகவே சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம்னு வரி. அதை சில பேர் படிக்க தெரியாம சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயத்தில் நிறுத்தி உபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு படிப்பேன். அப்படி படிக்கக்கூடாது. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம்னு அவை சொல்லியிருக்கா. அந்த மாதிரி இதுக்கு ஏறுமையில் ஏறுவிளை அடுமுகம் என்று படிப்பவர்கள் அந்த 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், எனக்கு தேவையான பொருளை நீ அருள வேண்டும் என்று சொல்லி படிக்க வேண்டும். இப்படி ஏதாவது கந்தன் புகழ் படித்தால் கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க, கவலையெல்லாம் தீர்ந்து போகும். உங்கள் வாழ்க்கையில் அந்த கந்தனுடைய பேரை சொல்லுவதற்கு உகந்த நாளாக இந்த சஷ்டி திதி வருவதனாலே இன்று நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி வர கந்தன் புகழ் பாடுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அன்பும் ஆதரவும் கிடைக்கின்ற நாள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசிநாதன் செவ்வாய். பொதுவாக 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். எனவே நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தாலும் அதை காப்பாற்ற இயலும். அதே நேரத்தில் பொருளாதாரத்திலும் மேன்மை கிடைக்கும். நீங்கள் வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஒருவருக்கு இத்தனை மணிக்கு நான் இதை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக கொடுக்க இயலும். 3ஆம் இடத்திலே புதன் இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். வழக்குகள் சாதகமாக வரும். வருங்கால நலன்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வசைபாடியவர்கள் வாழ்த்து பாடுகின்ற நாள். இன்று வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும். வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்கும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு சேமிப்புகளும் உயரும் அளவுக்கு இன்றைக்கு செல்வாக்கும் அதிகரிக்கப் போகின்றது. செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். விரையாதிபதியாக இருக்கின்றாரே என்று நினைக்க வேண்டாம். 7க்கு அதிபதியாக அவர் விளங்குகின்றார். எனவே செவ்வாயை பொறுத்தவரை உங்களுக்கு இடம்பூமிக்கு அதிபதி. ஒரு இடத்தை வாங்கிவிட்டோமே, அதை விற்பதற்கு ஏற்பாடு செய்து இன்னும் விற்க முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு பூமி விற்பனையால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை உயரப் போகின்றது. அதன் விளைவாக உங்களுக்கு வரும் பொருளை கொண்டு, பணத்தை கொண்டு தொழிலை கூட நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மாற்று இனத்தவர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாள். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். பிரிந்த சொந்தங்கள் எல்லாம் மீண்டும் வந்து இணையலாம். புதிய தொழில் தொடங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். இல்லற வாழ்க்கை இனிதாக அமைய நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்களில் பழைய பாக்கிகள் இன்னும் வசூலாகவில்லையே, நாம் வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று திருப்தி ஏற்படும் விதத்தில் நல்ல பலன்கள் நடைபெறப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு உச்சம் பெற்றிருப்பதனாலே நீங்கள் துணிந்து செயல்படுவீர்கள். தொலைந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். எல்லையில்லாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. மதிப்பு மரியாதையும் உயரும். மனக்குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்திலே கூட உயர் அதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக ஒரு நல்ல தகவலை சொல்லப் போகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்வில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக இன்று சஷ்டி. இந்த முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்குரிய விதத்திலும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. ராசியில் சுக்கிரன் இருக்கின்றார். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். மனதுக்கினிய சம்பவங்கள் இன்று ஏராளமாக நடைபெறப் போகின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். லாபம் பல வழிகளிலும் உங்களுக்கு வரலாம். பொதுவாக லாபஸ்தானாதிபதி ராசியில் இருந்தால் பணம் பல வழிகளில் வந்து பைய நிரப்பும். எனவே இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆர்வம் காட்டாத செயல் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகின்றது. வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வளர்ச்சியும் கூடுதலாக இருக்கும். 10லே புதன் இருக்கின்றார். எனவே நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உன்னத நிலை அடைய வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த நாள் நல்ல நாள். இன்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் செவ்வாய். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதற்காக கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் தன் வீட்டை தானே பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். எனவே தனவரவு தாராளமாக வரும். இடம்பூமி வாங்கிய விற்பனையால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். கட்டிடப் பணி பாதையில் இருக்கிறது என்ற கவலை இன்று அகலும். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் குறைவாக கிடைத்தாலும் மன நிம்மதி உங்களுக்கு உண்டு. குரு பார்வை 2ஆம் இடத்திலும் பதிகின்றது. 4ஆம் இடத்திலும் பதிவதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைக்கு பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். இந்த நாளில் சஷ்டி என்பதனாலே சண்முகநாதரை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுகின்ற நாள். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். அதிகார வர்க்கத்தினர் ஆதரவு உங்களுக்கு உண்டு. நீங்கள் பொதுநலத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு அதிகார அந்தஸ்து கூட கிடைக்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் சனி. பிள்ளைகளுடைய எதிர்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து உதிரி வருமானங்களும் உங்களுக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள், அற்புதமான நாள். தனுசராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பார்வை 2ஆம் இடத்தில் இருப்பதனாலே காரியங்களில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் அனுகூலங்கள் உண்டு. புதிய பொறுப்புகள் வரலாம். அதே நேரத்தில் பொதுநலத்தில் இருப்பவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். கேது பலம் 9ல் இருப்பதனாலே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். அதன் விளைவாக குடும்ப முன்னேற்றம் கூடுமா, பிள்ளைகளுக்கு கல்யாண கனவுகள் நனவாகுமா என்றெல்லாம் சிந்தித்திருந்தால் அவைகளுக்கு வடிகாலாக இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகிறது. மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்போடு நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய். 12க்கு அதிபதி செவ்வாய் 6ல் இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். அந்த அடிப்படையில் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். எனவே இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு ராசியை குரு பார்க்கின்றார். சூரியனும் பார்க்கின்றார். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். அரசாங்க சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அதே நேரம் 2ஆக இருப்பதனாலே செல்வ நிலை நன்றாகவே இருக்கின்றது. வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். வைத்திருக்கும் வாகனத்தை கொடுத்துவிட்டு புது வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ஒரு சிலருக்கு அயல்நாட்டிலிருந்து கூட நல்ல அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமான அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே உங்களுக்கு ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று இன்றைக்கு சஷ்டி என்பதனாலே நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் வளர்ச்சி கூடும்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அதிகாலையிலேயே நீங்கள் ஆணைமுக பெருமானையும் ஆறுமுக பெருமானையும் வணங்குவது நல்லது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். 2 சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. இருப்பினும் குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே கடைசி நேரத்தில் நீங்கள் ஓரளவு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றாலும் காலை நேரத்தை காட்டிலும் மதிய நேரம் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அகலும். எதையும் யோசித்து செயல்படுவது, அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு ஓரளவு உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற பொழுது முழுமையாக நீங்கள் இறை நம்பிக்கையோடு வழிபாடுகளை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபட்டால் காரியங்களில் உங்களுக்கு ஓரளவேனும் வெற்றி கிடைக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். உதவிக்கரம் இருப்பவர்கள் எண்ணிக்கை உயர்கின்ற நாள். பதவிகள் உங்களுக்கு தானாகவே வந்து சேரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகளின் திருமணங்களை முன்னின்று நடத்தி வைக்கும் ஒரு வாய்ப்பு வரும். குரு 5இல் இருக்கின்றார். பிள்ளைகளுடைய எதிர்கால நலங்கருதி படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்களே, எப்பொழுது வேலை கிடைக்கும், புது வேலைக்கு நாம் முயற்சிக்கலாமா என்றெல்லாம் சிந்தித்தால் அந்த முயற்சி கைகூடும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த நாள். ராசியிலேயே சனி இருக்கின்றார். சனியை ஸ்திரன் என்று சொல்வது. எனவே இன்றைக்கு நீங்கள் எது செய்தாலும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு அருகிலிருந்து ஆலோசனைகளை சொல்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். மாலை நேரத்து பயணம் மகிழ்ச்சி தரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.